வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மன்னார்குடி பட்டாசு ஆலை விபத்து, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிவாரணம் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து, 5 பேர் பலி. ஜம்முவில் தீவிரவாதம் ஒழிக்கப்படும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும், ஒன்றிய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உறுதி. அதிமுக முடிந்துவிடவில்லை, தன்னுடைய என்ட்ரி ஆரம்பித்து விட்டதாக சசிகலா பேட்டி. மன்னார்குடி அருகே பட்டாசு ஆலை விபத்தில் பலியான சதீஷ்குமாரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து அவர் விடுத்துள்ள செய்தி குறிப்பில், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் பாமணி வருவாய் கிராமம் வெள்ளங்குழி என்ற இடத்தில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் நேற்று எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் சதீஷ்குமார் மனோகரன் என்பவர் பலத்த தீக்காயங்களுடன் மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் கஞ்சன்ஜங்கா பயணிகள் விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். அசாம் மாநிலம் சில்சாரில் இருந்து மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள சீல்டாவிற்கு கஞ்சன்ஜங்கா பயணிகள் விரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டம் நியூ ஜல்பைகுரி பகுதியில் ரங்கபாணி ரயில் நிலையம் அருகே ருய்தாய்சா என்ற இடத்தில் அந்த ரயில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த சரக்கு ரயில் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் சரக்கு ரயிலின் பெட்டிகள் தடம் புரண்டு கவிழ்ந்தது. மோதிய வேகத்தில் விரைவு ரயிலின் கடைசி பெட்டிகள் தூக்கி வீசப்பட்டன. இதில் ஒரு பெட்டி சரக்கு என்ஜினின் மேல் ஏறி அந்தரத்தில் தொங்கியது. தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பேரிடர் மீட்பு படையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்தில் 5 பயணிகள் உயிரிழந்த நிலையில் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். சிக்னலை மீறி சரக்கு ரயில் சென்றதால் இந்த விபத்து நடந்ததாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ரயில் விபத்து அதிர்ச்சி அளிப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சம்பவ இடத்திற்கு மருத்துவர்கள், பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மீட்பு நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் நடந்து கொண்டிருப்பதாகவும் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். விபத்து குறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், துரதிருஷ்டவசமாக நடந்துள்ள இந்த விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மூத்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மத்தியில் வலுவான கூட்டணி அரசு இருப்பதால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் என ஒன்றிய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் குற்றவியல் நீதி அமைப்பின் நிர்வாகத்தில் இந்தியாவின் முற்போக்கான பாதை என்ற தலைப்பில் நடைபெற்ற மாநாட்டில் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பங்கேற்றார். அப்போது பேசிய அர்ஜுன் ராம் மேக்வால், பாஜக தேர்தல் அறிக்கையில் பொது சிவில் சட்டத்தை பற்றி குறிப்பிட்டதாகவும் கோவா, உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள் ஏற்கனவே இந்த சட்டத்தை செயல்படுத்த தொடங்கி உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத்தியில் வலுவான கூட்டணி அரசு அமைந்துள்ளதால் வாக்குறுதிப்படி பொது சிவில் சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்துவோம் என தெரிவித்தார். ஜம்முவில் தீவிரவாதம் ஒழிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி அளித்துள்ளார்.
ஜம்மு பிராந்தியத்தில் அண்மையில் நடைபெற்ற பயங்கரவாத சம்பவங்களை தொடர்ந்து அந்த யூனியன் பிரதேசத்தின் பாதுகாப்பு தொடர்பாக டெல்லியில் அமித்ஷா தலைமையில் உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. உயர் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பயங்கரவாத செயல்களுக்கு உடனடியாக பதிலடி தரும் வகையில் செயல்படுமாறு பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அவர் உத்தரவிட்டார். கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, பிரதமர் மோடி தலைமையிலான அரசு காஷ்மீரில் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தி உள்ளதாகவும், குறிப்பாக காஷ்மீர் பள்ளத்தாக்கு, ஜம்மு பகுதியில் தீவிரவாத தாக்குதல்கள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் காஷ்மீரில் மக்களவை தேர்தல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வாக்குப்பதிவு சதவிகிதமும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்த அவர், தேர்தல் அமைதியாக நடைபெற நடவடிக்கை எடுத்த பாதுகாப்பு படையினரை பாராட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனை ஒட்டி பள்ளி வாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமிய இறை தூதர்களில் முக்கியமானவர்களின் ஒருவராக கருதப்படுபவர் இப்ராஹிம், இறைவனின் கட்டளையை ஏற்று தனது ஒரே மகனான இஸ்மாயிலை பலியிட துணிந்த இறை தூதர் இப்ராஹிமின் தியாகத்தை உலகுக்கு உணர்த்தும் விதமாக பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் இஸ்லாமியர்களின் தியாக பெருநாளான பக்ரீத் பண்டிகை உற்சாகமாக இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து அதிகாலை முதலே மசூதிகளில் குவிந்தனர். தொழுகைக்கு பிறகு ஒருவரை ஒருவர் ஆர்த்த தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா உள்ளிட்ட பல்வேறு மசூதிகளில் இஸ்லாமியர்கள் பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். சென்னை விமான நிலையத்தில் குண்டு வெடிக்கும் என்று இமெயில் மூலம் மிரட்டல் வந்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னை விமான இயக்குனர் அலுவலகத்திற்கு நள்ளிரவில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. விமான நிலைய வாகன நிறுத்தும் இடம், விமான எரிபொருள்கள் நிரப்பும் இடம், சரக்கு பார்சல் ஏற்றும் இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒன்றிய தொழிலக பாதுகாப்பு படையினர் மற்றும் விமான நிலைய போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளிதான் என்று சோதனையில் தெரிய வந்துள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு கடந்த 2 வாரங்களில் தொடர்ந்து 5வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக முடிந்துவிடவில்லை, என்னுடைய என்ட்ரி ஆரம்பித்து விட்டது என்று சசிகலா கூறியுள்ளார். சசிகலா சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் தனது ஆதரவாளர்களை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சசிகலா, அதிமுக தற்போது சரிவுகளை சந்தித்து வருவதாகவும், ஒரு சில சுயநலவாதிகள்தான் அதற்கு காரணம் எனவும், இவை அனைத்தையும் நான் பொறுமையாக பார்த்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வளர்த்த இயக்கத்தில் சாதி அரசியல் செய்வதை யாரும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் எனவும், தான் சாதி பார்த்திருந்தால் பெங்களூரு சிறைக்கு செல்லும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் முதலமைச்சர் பதவியை கொடுத்திருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். இப்ப நம்ம இயக்கத்துல நான் முதல் கேள்விப்படுறப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. நிறைய ஜாதி அமைப்புகள் தனி அமைப்பு வச்சுக்கிட்டு நடத்துறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம், அதுல நம்ம ஒண்ணும் தலையிட போறதில்லை. ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், அம்மா வளர்த்த இயக்கம், இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க, நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க, நானும் பொறுத்துக்க மாட்டேன். நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன்? நான் ஜாதி பார்த்திருந்தா அதை செஞ்சிருப்பா. நான் ஜாதி பார்க்கல. ஆம்பூர் அருகே குடியிருப்பு பகுதியில் ஒரே நேரத்தில் 4 பாம்புகள் சுற்றி திரிந்ததால் அப்பகுதி சிறுவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து நீண்ட நேரம் மீள முடியாமல் அதிர்ச்சிக்குள்ளாகினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த குமாரமங்கலம் கூத்தாண்டவர் கோவில் பகுதியை சேர்ந்தவர் டைலர் அண்ணாதுரை. இவரது வீட்டின் பின்புறம் ஒரு மாட்டு கொட்டகையும் மற்றொரு புறம் தென்னை மர ஓலைகள் மற்றும் மட்டைகள் அதிக அளவில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு தஞ்சமடைந்த பாம்புகள் சுற்றி திரிந்துள்ளன. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர்.
தகவலின் பெயரில் விரைந்து சென்ற ஆம்பூர் தீயணைப்பு வீரர்கள் குடியிருப்பு பகுதியில் இருந்த பாம்புகளை பிடிக்க சென்றபோது ஒவ்வொன்றாக தென்பட்டதைக் கண்டு சுமார் 3 அடி நீளமுள்ள 3 சாரை பாம்புகளை நீண்ட நேரம் போராடி பிடித்துள்ளனர். மேலும் ஒரு பாம்பு நழுவி அங்கிருந்த ஒரு ஓட்டைக்குள் புகுந்ததால் நீண்ட நேரம் போராடி பிடிக்க முடியாததால் பிடிக்கப்பட்ட 3 சாரை பாம்புகளை கொண்டு வந்து ஆம்பூர் அருகே உள்ள காப்புக்காடு பகுதியில் விட்டனர். பழவேற்காடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வரும் ஊழியர் சாலை விபத்தில் பலியாகியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த எடமணி கிராமத்தில் வசிப்பவர் சம்பத். பழவேற்காடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக பணி செய்து வருகிறார். வழக்கம் போல் அலுவலகத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் வேகமாக சென்றுள்ளது. இதில் சம்பத் சம்பவ இடத்திலேயே பலியானார். தகவல் அறிந்து வந்த கிராம மக்கள் அப்பகுதிக்கு வந்து திருப்பாலைவனம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனை அடுத்து விரைந்து வந்த திருப்பாலைவன காவல்துறையினர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சிசிடிவி கேமரா பதிவை கொண்டு மோதிய வாகனத்தை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என கூறி சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி, அரூர், பாலக்கோடு, பொம்மிடி, தொப்பூர், பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தர்மபுரி ராமக்கா ஏரி அருகே உள்ள ஈக்தா மைதானத்தில் இஸ்லாமியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் வகையில் இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர். வேலூரில் வியாபாரியை வழிமறித்து 30 லட்சம் ரூபாய் பிடுங்கி சென்ற 4 பேர் கொண்ட கும்பலை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து தொடர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் வழிப்பறியில் ஈடுபட்ட வேலூர் தோட்டப்பாளையத்தை சேர்ந்த சரத்குமார், தினேஷ், பிரசாந்த், கோகுல் ஆகிய 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து ரூபாய் 22 லட்சம் பணம் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தனர். கோவை சென்ற மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பொது மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் உள்ள மருந்தகம், ஆண்கள் பெண்கள் மருத்துவ பகுதி, அறுவை சிகிச்சை அரங்கம், மருத்துவமனையில் நடைபெறும் புதிய கட்டிட பணிகள் ஆகியவை ஆய்வு மேற்கொண்டார். மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்களை சந்தித்து நலம் விசாரித்து அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் பிரசன்னா வெங்கடேஸ்வரா பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை ஒட்டி சனிக்கிழமை விசேஷ யாக சாலை வாஸ்து யாகம் ஆகிய நிகழ்ச்சிகளுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. கும்பம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள், விமானம் மற்றும் ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கு பட்டாட்சியாளர்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திருப்பத்தூரில் உள்ள ஈத்கா பூர்ணா மசூதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். மேலும் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் புனித பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதில் பாரக் மஜித், லால் மஜித், பசல் மஜித், சையத் காசிம் ஹசீனின் தர்கா மற்றும் பல்வேறு மசூதிகளில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையை நடத்தினர். பின்னர் ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஆண்டுதோறும் ஈத்கா மைதானத்தில் நடைபெறும் சிறப்பு தொழுகை இந்த ஆண்டு மழையின் காரணமாக மசூதிகளில் நடைபெற்றது. இத்தாலிக்கு எதிரான கால்பந்து போட்டியில் 23 வினாடிகளிலேயே
முதல் கோல் அடித்து வரலாற்று சாதனை படைத்தது அல்பேனியா. 17வது ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி ஜெர்மனியில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 24 அணிகள் 6 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் டாப் 2 அணிகள் மற்றும் 3வது இடத்தை பிடிக்கும் சிறந்த 4 அணிகள் என்று மொத்தம் 16 அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும். இந்நிலையில் நடைபெற்ற லீக் போட்டியில் அல்பேனியாவும் இத்தாலியும் மோதியது. இந்த போட்டியில் முதல் 23 வினாடிகளிலேயே அல்பேனியா தனது முதல் கோலை அடித்தது. இதன் மூலம் யூரோ கோப்பை வரலாற்றில் அதிவேகமாக அடிக்கப்பட்ட கோல் என்ற சாதனையையும் படைத்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். மன்னார்குடி பட்டாசு ஆலை விபத்து, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிவாரணம் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து, 5 பேர் பலி. ஜம்முவில் தீவிரவாதம் ஒழிக்கப்படும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும், ஒன்றிய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உறுதி. அதிமுக முடிந்துவிடவில்லை, தன்னுடைய என்ட்ரி ஆரம்பித்து விட்டதாக சசிகலா பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.